வணக்கம்ப்பா. இன்றைக்கி நைட்டுக்கு டிஃபனுக்கு பெசாரட் ரெடி பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்கிறேன். 400 பாசிப்பயிறு, 100 பச்சரிசி சேர்த்துருக்கேன். 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம், கிரைண்டர் தேவையில்லை. நல்லா இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடைசி ஜார் போடும்போது அதில் 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி, தோடு சுத்தம் பண்ணின இஞ்சி, ஒரு கைப்பிடி மல்லித்தழை எல்லாத்தையும் பொடிசாக அரிஞ்சிட்டு நம்ம அதில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது இரவு உணவுக்கு ஒரு ஏற்ற ரெசிபி, செஞ்சு பாருங்கள். அதோட ஜீரணத்துக்காக நம்ம நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூனுக்கு அதிகமாகவே சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து அரைக்கிறது நமக்கு வாசமாகவும் இருக்கும், அதே நேரம் ஜீரணத்துக்கும் நல்லது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இதை மொத்தமாக கலந்துக்குவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிடுவோம். நம்ம மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கிடுவோம். இந்த பதம் போதும். இந்த பேட்டர்ன் அளவு இருந்தால், மாவு இந்த அளவு இருந்தால் போதும். நல்லா 1.25 ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம். ஏன்னா 400 200 500 இல்லையா, 1.25 ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம். நல்லா காயம் தேவையான அளவு நிறையா சேர்த்துக்குவாங்க, ஜீரணத்துக்கு நல்லது, வாசனையாகவும் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி தான் ஆப்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி சில்லு எடுத்து போடுங்க, ரொம்ப ஈஸியாக சில்லும் எடுத்துடலாம். தேங்காயும் நல்லா அரைப்படும். இந்த மாதிரி நம்ம உளுந்த வடைக்கு அரைப்போம் இல்லையா, கட்டி சட்னி, அது மாதிரி பூடு மிளகாய் தேங்காய் மாத்திரம்தான், பொரிகடலை சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இதை பெசாரட்டு தோசை இது அளவுக்கு நீங்கள் ஊற்றலாம். ஊற்றிட்டு இந்த தோசையை திருப்பி போடணும். 2 பக்கமும் வேக வச்சு தான் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லேசாகவும் அதே நேரம் விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல சத்துள்ள சுவையான தோசை உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இரவு உணவாக அழகாக எடுத்துக்கலாம். பருப்பைட்டோன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா பாசிப்பயிறு தானே, அதனால் ஈஸி டைஜஸ்ட் ஆகும். இது மாதிரி பிள்ளைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் நைட் டிஃபனுக்கு பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.